யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகலாம், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோவிலுக்கு யாருக்கெல்லாம் சர்ப்பதோஷம் இருக்குதோ, சர்ப்பதோஷங்கிறது ஒரு மனிதனை வாழ விடாமல் செய்கின்ற சக்தி, அதுதான். மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக கல்வெட்டுக்கள் சான்றுகள் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே இருக்கிறது நம்ம படப்பிடிப்பில் கிடச்சிருக்கு, பார்க்குறோம். ஆனால் நம்மளால் படிக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் பழங்கால தமிழ். அதனால் இந்த சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஸ்தலம். ஏன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி நாகசக்தி உருவங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இந்த கோவில் வந்து சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். இறைவனுடைய தீபாராதனை இந்த நேரத்தில் நமக்கு காமம், குரோதம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடியவை இதெல்லாம் சக்கர வியூகம் நம்மளை போட்டு ஆட்டி படைக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இதிலிருந்தெல்லாம் விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த சிவபெருமானை வணங்குறதுனால கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् अजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकारमाकाशवासं भजेऽहं। नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशं कराळं महाकालकालं कृपालं गुणागारसंसारसारं नतोऽहम्। तुषाराद्रिसङ्काशगौरं गभीरं मनोभूतकोटिप्रभासी शरीरं स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा रसफालबालेन्दुकण्ठे भुजङ्गा। चलत्कुण्डलं शुभ्रनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालं मृगाधीशचर्माम्बरं मुण्डमालं प्रियं शङ्करं सर्वनाथं भजामि। प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अखण्डं भजे भानुकोटिप्रकाशं त्रयीशूलनिर्मूलनं शूलपाणिं भजेऽहं भवानीपतिं भावगम्यम्। कल्याणकल्पान्तकारी सदा सज्जनानन्ददाता पुरारिः चिदानन्द सन्दोहमोहापहारि प्रसीद प्रसीद प्रभो मन्मधारिः। न यावत् उमानाथपादारविन्दं भजन्तीह लोके परे वानराणां न तावत् सुखं वापि सन्तापनाशं प्रसीद प्रभो सर्वभूताधिवास। न जानामि योगं जपं नैव पूजां नतोऽहं सदा सर्वदा देवतुभ्यं जराजन्म दुःखौघतातप्यमानं प्रभो पाहि शापान्नमामीश शम्भो। रुद्राष्टकमिदं प्रोक्तं विप्रेण हरतुष्टये ये पठन्ति नरा भक्त्या तेषां शम्भुः प्रसीदति। இது 2000 வருஷத்துக்கு முந்தைய கோயில். மேலும்
வாதாவிலிருந்து கர்நாடகத்துக்கு வந்த சாளுக்கிய கணபதி என்ற ஒரு விநாயகர் இங்கே வந்து சிறப்பு பெற்ற ஒரு விநாயகர். அவர் வந்து இந்த ஓம் வடிவில் இருப்பார். இந்த விநாயகர், அந்த விநாயகர் வந்து கர்நாடகாவிலேருந்து படையெடுப்பு போருக்கு அப்புறம் இங்கே வந்ததாகவும், ஒரு 3 விநாயகர் சிலை இங்கே வந்ததாகவும், இங்கேருந்து 2 சிலை மதுராந்தகம் மற்றும் காஞ்சிபுரம் போனதாகவும் நம்மளுடைய ஆவண காப்பகத்தில் செய்திகள் இருக்குது. மற்றும் இந்த திருவாழ்முடீஸ்வரர், திரிபுர சுந்தரி இந்த திருவண்ணாமலை ஸ்தலங்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தலம். இந்த 4 ஆண்டுகளாகுது கும்பாபிஷேகம் முடிஞ்சு. இதுக்கு முன்னால் பாழடைஞ்சிருந்ததை இங்கே ரொம்ப சிறப்பாக இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷமும் நிறைவாக பூஜை பண்ணப்பட்டிருக்கு. ஆகம விதிப்படி ஒவ்வொரு பூஜை இங்கே சிறப்பாக செயல்பட்டு வந்துது. இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும். இன்னும் இங்கே திருமணம் ஆகாதவங்க வந்து முறையாக வந்து எலுமிச்சம்பழம் வச்சு வழிபட்டு வந்தால் திருமணம் ஆகிறதாகவும், நிறைய வியாழக்கிழமைகளில் வந்து விளக்கேற்றிட்டு எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ணால் கடன் தொல்லை தீர்றதாகவும் நிறைய உணர்ந்தவங்க எல்லாரும் உணர்ந்தவங்க சொல்லப்பட்ட செய்தி.